அன்பர்களுக்கு காலை வணக்கம். சமூக வலைத்தளங்களில் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கார் ஒருத்தர். எல்லோரும் நிறைய பேர் வந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பகட்டான ஒரு காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப் ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேலைப்பளு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு பயங்கர தலைவலிக்குது. சரி, தலைவலிக்குதே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிறவங்ககிட்ட கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு, அவருக்கு தெரிந்த ஒரு மெடிக்கல் ஷாப், அந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவர் அவருடைய நண்பர். அவரை போய் பார்த்துட்டு வரலாம், அவர்கிட்ட போய் ஏதாவது மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடைக்கு போகிறாரு. அவர் கடைக்கு போனால் அவர் அங்கே இல்லை. அந்த கடையில் வேலை செய்கிற பையன் தான் இருக்கார். அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் ஓனர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனை சொல்கிறான், இல்லைங்க கொஞ்சம் நேரமாக என்னன்னு தெரில, ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் உங்கள் கடைக்கு தான் வந்து காஃபி சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் தலைவலி சரியாகும் அப்படின்னு உங்கள் கடைக்கு தான் போயிருக்கார் இப்போது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம தான் அங்கே உட்காந்துருக்கோம் காஃபி ஷாப்பில், நமக்கு தலைவலின்னு இவன்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்னு வந்தால் இவனுக்கு தலைவலின்னு நம்ம கடைக்கு போய் காஃபி சாப்பிட போயிருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இது வேடிக்கையாக சொல்கிற ஒரு விஷயம்னாலும் யோசித்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாம் நம்மக்கிட்டேயே இருக்குது. நாம் வந்து அதை பார்க்குறதே கிடையாது. அது யாரோ வந்து அந்த தீர்வுகளை வந்து முடித்து வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் அது பண விஷயமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சரி பண்ண முடியாத ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்மளால் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம், யாரோ வந்து அதை சால்வ் பண்ணணும், யாரோ வந்து அதை தீர்த்து வைக்கணும், இல்லை கம்பேரிசன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா என்னோட நல்லா இருக்கான், என்னோட சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. இப்போ அப்படி தானே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் ஓனர் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு ஏன் வராருன்னா, அவன் நிம்மதியாக இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்னு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா தலைவலிக்குதுன்னு காஃபி குடிக்க அங்கே போயிட்டார். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையும் வைத்து நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே தீர்த்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் பார்த்திங்கன்னா பேதமை அப்படின்னு ஒரு அதிகாரம், அதாவது அறிவில்லாத தன்மை. நம்ம எப்போல்லாம் நம்மளுடைய அறிவு மங்குதோ அப்போல்லாம் அதை தட்டி சரி பண்ணணும். அதுதான் அறிவில்லாத தன்மைன்னு ஒரு அதிகாரமே வச்சுருக்காரு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கை ஒன்று உடைமை பெறின். மையல்னா பைத்தியம், மனநிலை சரியில்லாதவர்கள். மையல் ஒருவன் கழித்தற்றால், அந்த மனநிலை சரியில்லாத ஒருத்தருக்கு எப்படி நடந்துப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, தூக்கி போட்டு உடைப்பாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் மது குடிச்சிடுறார். மதுவும் குடிச்சிட்டா அந்த பைத்தியக்காரன் எப்படி நடந்துப்பான் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. அதுபோலத்தான் பேதை தன் கை ஒன்று உடைமை பெறின். அதாவது ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள், அவன் கையில் ஒரு செல்வமோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோ ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா, அந்த பைத்தியமானது மது குடித்தால் எப்படி நடந்து கொள்வானோ அது போலத்தான் இந்த அறிவில்லாதவர்களும் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கடுமையாக இருந்தாலும் யோசித்து பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உண்மைதான் தோணும். நாமக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாம் நிச்சயமாக நம்மளுடைய விஷயங்களை முடிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் நம்ம வந்து நிறைய சமயங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை முடிக்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களோட உதவியை போய் நாடுறோம். அப்படி இல்லாமல் நம்மிடம் இருக்கும் பொருட்களை, நம்மிடம் இருக்கும் திறமைகளை வைத்து நமது பிரச்சனைகளை முடித்து கொள்ள வேண்டும். அந்த பைத்தியம் பிடித்த மது குடித்த ஆள் மாதிரி இல்லாமல் நாம் ரொம்ப திறமையாகவும் தெளிவாகவும் யோசித்து செயல்படணும். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். நாளைக்கு வேறு ஒரு குரல் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.